பேராசை காகம். ஒரு காலத்தில் பசுமையான வயல்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் குருவி என்ற புத்திசாலி காகம் வாழ்ந்து வந்தது. குருவி தனது புத்திசாலித்தனத்திற்கும் கிராமம் முழுவதும் அறியப்பட்டது. ஒரு கோடை நாள் குருவி உணவை தேடி கிராமத்தின் குறுக்கே பறந்து கொண்டிருந்தபோது ஒரு விவசாயியின் வயலில் பழுத்த சோளங்கள் நிறைந்திருப்பதைக் கண்டது. பொன்மணிகளை பார்த்து அதன் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னியது. அவனது சலனத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் துள்ளி குதித்து களத்தில் இறங்கினான். குருவி மக்காச்சோளத்தை அதன் இனிப்பை ருசிக்கத் தொடங்கியது. ஆனால் சோளம் மக்காவை உடைக்கும் அளவுக்கு தனது கொக்கு வலுவடையவில்லை என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். விரக்தியடைந்த அவர் தீர்வை தேடி வயல் முழுவதும் பறந்தார். அப்போது அருகில் ஒரு குளம் கிடப்பதைக் கண்டார். குளத்தின் உள்ளே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. குருவியின் புத்திசாலித்தனமான மனதில் ஒரு யோசனை உதித்தது. அவர் குளத்திற்கு மேலே பறந்து சென்று தனது கொக்கை தண்ணீரில் நனைத்து சிறிய சிப்களை எடுத்து கொண்டார். ஒவ்வொரு சிப்புக்கும் அவர் புத்துணர்ச்சியுடனும் உணர்ந்தார். தொடர்ந்து தண்ணீரை குடித்தபோது குளத்தின் உள்ளே உள்ள அளவு படிப்படியாக குறைந்து வருவதை கவனித்தார். ஆனால் குருவி அதை பொருட்படுத்தவில்லை. அவன் தாகத்தை தணிப்பதில் மிகவும் மூழ்கியிருந்தான். சிறிது நேரம் கழித்து குருவி இறுதியாக திருப்தி அடைந்தபோது அவன் பறந்து செல்ல முயன்றான். ஆனால் இப்போது தண்ணீர் நிரம்பியிருந்த கனமான குடத்தை தன் கொக்கினால் தூக்க முடியாது என்பதை அவன் திகைக்க வைத்தான். பீதியடைந்த குருவி தன் தவறை உணர்ந்தாள். அவனுடைய பேராசை அவனை தண்ணீரில் மிதக்க செய்தது. இப்போது அவன் மாட்டிக்கொண்டான். மணிகள் கடந்தன. சுட்டெரிக்கும் வெயிலில் குருவி வலுவிழந்து அவர் நம்பிக்கையை இழந்த நிலையில் அந்த வழியாக சென்ற அன்பான உள்ளம் கொண்ட கிராமவாசி ஒருவர் காகத்தின் அவல நிலையை கவனித்தார். குருவியை காப்பாற்ற விரைந்து வந்து குளத்தில் இருந்த தண்ணீரை ஊற்றி காக்கை பறந்து போக அனுமதித்தார். குருவி வானத்தில் ஏறியபோது தன் பேராசையின் விளைவுகளை உணர்ந்தான். அவன் தனது ஆசைகளை மீண்டும் ஒருபோதும் தனது தீர்ப்பை மறைக்க விடமாட்டேன் என்றும் எப்போதும் தன்னிடமிருப்பதில் திருப்தி அடைவதாகவும் அவர் சபதம் செய்தார். அன்று முதல் குருவி புத்திசாலித்தனம் மட்டுமின்றி விவேகம், பணிவு போன்றவற்றால் அறியப்பட்டான். பேராசையின் ஆபத்துக்களை பற்றி ஒரு மதிப்புமிக்க பாடம் கற்றுக்கொண்ட பேராசை காகத்தின் கதையை கிராமவாசிகள் அடிக்கடி விவரிக்கிறார்கள்.